எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவராஜ் சாய். இன்னைக்கான வீடியோல ரொம்ப டிஃபரெண்ட்டான வேர்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சச்முச் சச்முச்னா உண்மையாக, பில்குல் முழுவதும், லக்பக் ஏறக்குறைய, ஆஸ்பாஸ் அக்கம் பக்கம், ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் கிட்டத்தட்ட, லேக்கின் ஆனால். நம்ம இந்த பில்குல் அப்படின்ற வேர்டுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். மேலே ஐ பட்டனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இனிமேல் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு புரியும். கிராமட்டிக்கலாகவும் சரி எல்லாமே புரியும். சரிங்களா? வாங்க சென்டென்ஸுக்குள்ளே போகலாம். சச்முச் यह एक अच्छी कहानी है. சச்முச் உண்மையாவே, यह एक இது ஒரு, अच्छी कहानी நல்ல கதை, ரியலி திஸ் இஸ் அ குட் ஸ்டோரி. புரிஞ்சுதா? சச்முச் உண்மையாவே, यह एक இது ஒரு, अच्छी कहानी है நல்ல கதை, உண்மையாவே இது ஒரு நல்ல கதை. அடுத்தது, सचमुच वो होमवर्क खत्म कर लिया यार. सचमुच உண்மையிலேயே, ஓ அவன், ஹோம்ஒர்க் கர் லியா முடிச்சிட்டான், செஞ்சு முடிச்சிட்டான்ப்பா. உண்மையிலேயே அவன் ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டான்ப்பா. இங்கிலீஷில் ரியலி ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹோம்ஒர்க். புரிஞ்சுதா? ஸோ கர் லியா எதுக்கு லியா போடுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹீ ஹேட் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதனால தான் லியா அப்படின்னு சொல்லி போட்டு முடிக்கிறோம். புரிஞ்சுதா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டுவர்ட்ஸ் அ பாய் सचमुच वो बदल गया. டுவர்ட்ஸ் அ கேர்ள் सचमुच वो बदल गई. सचमुच உண்மையாவே, ஓ அவன், பதல் கயா மாறிட்டான். டுவர்ட்ஸ் அ கேர்ள் உண்மையாவே, ஓ அவள், பதல் கயி மாறிட்டாள். உண்மையாவே அவன் மாறிட்டான், உண்மையாவே அவ மாறிட்டாள். सचमुच वो बदल गया, सचमुच वो बदल गई. Really he or she had changed. நெக்ஸ்ட் ஒன், லக்பக். லக்பக்னா ஏறக்குறைய, கிட்டத்தட்ட. இங்கிலீஷில் அரவுண்ட், நியர்லி, க்ளோஸ்லி, அப்ராக்சிமேட்லி நம்பர்ஸ் வச்சு வரப்போ லக்பக் யூஸ் பண்ணுவாங்க. மணி, டைம், டிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம். புரிஞ்சுதா? சென்டென்சஸ் பாருங்க. अब तक लगभग 2 घंटे बेकार हो गया. अब तक இப்போ வர, லக்பக் கிட்டத்தட்ட இல்லாட்டி ஏறத்தாழ, 2 घंटे 2 மணி நேரம், பேக்கார் ஹோகயா வீணாகிவிட்டது. இங்கிலீஷில் வேஸ்ட் ஆகிருச்சு. சரிங்களா? अब तक लगभग 2 घंटे बेकार हो गया. இப்போ வர கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீணாகிடுச்சு. புரிஞ்சுதா? எஸ். so far around 2 hours wasted. got it? ஸோ இந்த இடத்துல லக்பக்கை ஏறக்குறைய இல்லாட்டி கிட்டத்தட்ட அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், லக்பக் 25 மினிட் லகேகா. யார்ட்டையாவது வழி கேட்குறீங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ இப்படி தான் சொல்லுவாங்க, லக்பக் 25 மினிட் லகேகா. கிட்டத்தட்ட 25 நிமிடம் எடுக்கும். லகேகானா வில் டேக், இட் வில் டேக் 25 மினிட்ஸ். இந்த கான்டெக்ஸ்டில், இந்த இடத்துல லகேகாக்கு வில் டேக். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், 1 கிலோ பாதாம் லக்பக் 800 रुपया ஆயேகா. 1 கிலோ, 1 கிலோ பாதாம், லக்பக் ஏறக்குறைய, 800 रुपया ஆயேகானா வரும். 1 கிலோ பாதாம் எவ்வளோக்கு வரும் அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு ஆன்சர் இப்படி தான், 1 கிலோ பாதாம் லக்பக் 800 रुपये ஆயேகா. 1 கிலோ பாதாம் ஏறக்குறைய 800 ரூபாய் வரும். ஓகே, இங்கிலீஷில் 1 kg பாதாம் கம் அரவுண்ட் 800 rupees. Got it? Yes. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. इस पेड़ की ऊंचाई लगभग 80 फीट होगी. 80க்கு ஹிந்தியில் 80, 80க்கு தமிழில் 80. இந்த மரத்தோட உயரம் கிட்டத்தட்ட 80 அடி இருக்கும். இஸ் பேடு இந்த மரத்தோடைய, இஸ் பேடுக்கு இந்த மரத்தோட, ஊஞ்சாயி உயரம், லக்பக் கிட்டத்தட்ட, 80 ஃபீட் 80 அடி, ஹோகி இருக்கும். எதுக்கு பாங்க ஹோகி போறேன்னு கேட்டா, மரங்களை பெண்பாலா பாவிச்சு தான் ஹிந்தியில் பேசுவாங்க, அதனால ஹோகின்னு வரும். இஸ் பேடுக்கு ஊஞ்சாயி லக்பக் 80 ஃபீட் ஹோகி. இந்த மரத்தோட உயரம் கிட்டத்தட்ட 80 அடி இருக்கும். இங்கிலீஷில் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் அரவுண்ட் 80 ஃபீட். புரியுதா? ரைட்.
नेक्स्ट सेंटेंस, इस घटना दोपहर 2 बजे के आसपास हुई. ஆஸ்பாஸ் அப்படின்னா ஆஸ் கிட்ட, பாஸ் தட்ட, கிட்டத்தட்ட, ஆஸ்பாஸ் கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக பாஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஹிந்தியில் கிட்டக்க, நியர்பை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அதே தான் நம்ம தமிழில் பாஸ் பக்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே தான். இஸ் கடுனா தோபகர் 2 பஜேக்கு ஆஸ்பாஸ் ஹுயி. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2 மணி போல நடந்தது. இஸ் கடுனா இந்த, கடுனா சம்பவம், தோபகர் பகல், நான் இங்கே கொடுக்கல பகல், 2 பஜேக்கு ஆஸ்பாஸ் கிட்டத்தட்ட 2 மணி போல, ஹுயி நடந்தது. This incident happened nearly around 2 p.m. by 2 p.m. at 2 p.m. मेरे आसपास में 6 लोग हैं. எனக்கு அக்கம் பக்கத்தில் 6 பேர் இருக்காங்க. ஸோ மேரேன்னா என்னுடைய தானே வரும். எதுக்காண்டி எனக்குன்னு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்போக்கனில் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை வந்து கிராமட்டிக்கலாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு அக்கம் பக்கத்தில் 6 பேர் இருக்காங்க. எனக்கு மேரே, ஆஸ்பாஸ் அக்கம் பக்கத்தில், 6 லோக் 6 பேர், ஹேன் இருக்காங்க. ஓகே, எனக்கு அக்கம் பக்கத்தில் 6 பேர் இருக்காங்க. मेरे आसपास में 6 लोग हैं. नेक्स्ट वन, आसपास कोई नहीं होना चाहिए. அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்க வேண்டாம். ஆஸ்பாஸ் அக்கம் பக்கத்தில், கோயி யாரும், நஹி ஹோனா சாஹியே இருக்க வேண்டாம். சாஹியேனா வேண்டும் சொல்லியிருக்கேன். நஹின்னு வந்துட்டா வேண்டாம்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆஸ்பாஸ் கே லோக் கியா போலேங்கே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? ஆஸ்பாஸ் அக்கம் பக்கம், கேலோக் இருக்கிற மக்கள், அதாவது இருக்கிறவங்க, கியா என்ன, போலேங்கே பேசுவாங்க. பேசுவாங்களோ அப்படின்றதுக்கும் போலேங்கே போடலாம். அது என்னன்னா நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லணும். போலேங்கே அப்படின்னு சொல்லி சொல்லணும். இழுத்து சொல்லணும். இழுத்து சொல்லிட்டோம்னா கொஸ்டின் வேர்டாக மாறிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆஸ்பாஸ் கோயி ஹோனா மத். அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. ஆஸ்பாஸ் அக்கம் பக்கத்தில், கோயி யாரும், ஹோனா மத் இருக்கக்கூடாது. இது வந்து கிராமட்டிக்கலாக தப்பு தான். ஆனால் ஸ்போக்கனில் இப்படி பேசிக்கலாம். நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. சரிங்களா? ஓகே, ஆஸ்பாஸ் கோயி ஹோனா மத், அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்டராக சொல்கிற மாதிரி, கூடாதுன்னு வந்துட்டா ஆர்டர். ரைட்டா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், துமாரே ஆஸ்பாஸ் கித்தனே லோக் ஹே. உனக்கு அக்கம் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? துமாரே உன்னுடைய, உனக்கு, ஆஸ்பாஸ் அக்கம் பக்கத்தில், கித்தனே எத்தனை, லோக் பேர் இல்லாட்டி மக்கள், ஹேன் இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ரைட். नेक्स्ट वन, मैं सोचता हूँ लेकिन लिखना नहीं आती है. நான் யோசிக்கிறேன் ஆனா எழுத வர மாட்டேங்குது. மேனா நான், சோச்தா ஹூ யோசிக்கிறேன், லேக்கின் ஆனால், லிக்னா எழுத, நஹி ஆத்தா ஹே வர மாட்டேங்குது, வரல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் யோசிக்கிறேன் ஆனால் எழுத வர மாட்டேங்குது. மே சோச்தா ஹூ லேக்கின் லிக்னா நஹி ஆத்தா ஹே. இதே இது கேர்ள் எப்படி பேசுவாங்கன்னா, மே சோச்தி ஹூ லேக்கின் லிக்னா நஹி ஆத்தி ஹே. ஸோ சோச்தான்ற இடத்துல சோச்தி போடணும், ஆத்தான்ற இடத்துல ஆத்தின்னு போடணும். ओके, नेक्स्ट वन, मैंने अच्छी पढ़ाई की लेकिन मैं फेल हो गया. मैंने अच्छी पढ़ाई की लेकिन मैं फेल हो गया. நான் நல்லா படிக்க செஞ்சேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன். மேனே நான், அச்சி நல்லா, படாய்க்கு படிக்க செஞ்சேன், லேக்கின் ஆனாலும், மே நான், ஃபெயில் ஹோகயா ஃபெயில் ஆகிட்டேன். புரிஞ்சுதா? ஹோகயா அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதனால தான் ஹோகயா அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்தது பாருங்க, வேர்ட்ஸ் பாருங்க. சச் முச்சு பார்த்தோம்ல, சச் முச்சுனா ரியலின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் சச் மே அப்படின்னாலும் ரியலி உண்மையிலேயே, நிஜமாகவே. சச்சாயி அப்படின்னா ட்ரூத். சச்சாயி உண்மை, நிஜம். ஜூட், ஜூட்னா பொய், லை
ஜூட் பொய், லை. சிமிலராக இருக்கா இங்கிலீஷ் தமிழ்? பாருங்க, சென்டென்ஸ் பாருங்க. தும் ஜூட் போல்தே ஹோ, நீ பொய் சொல்ற. தும் நீ, ஜூட் பொய், போல்தே ஹோனா சொல்ற. ஸோ தும்ல எடுத்துட்டு ஆப் போட்டோம்னா ஆப் ஜூட் போல்தே ஹேன். காட் இட்? மே கபி பி ஜூட் போல்தா நஹி. இதே இது கேர்ள் பேசினாங்கன்னா மே கபி பி ஜூட் போல்தி நஹி, நான் எப்போதும் பொய் பேசுறது இல்ல. இன் தமிழ் we cannot use gender difference in verbs. In verbal words we cannot use gender difference in Tamil language as it is in Hindi. Okay, so நான் எப்போதும் பொய் பேசுறது இல்ல goes for both male and female. மே நான், கபீபி எப்போதும், ஜூட் பொய், போல்தா நஹி பேசுறது இல்ல, போல்தி நஹி ஆல்சோ பேசுறது இல்ல. Got it? Next one. यहाँ झूठ बोलने का कोई आवश्यक नहीं है. இங்க பொய் பேசுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. யஹா இங்க, ஜூட் போல்னே கா பொய் பேசுறதுக்கு, கோயி எந்த, ஆவஷ்யக் அவசியமும், நஹி ஹே இல்ல. ஸோ ஆவஷ்யக் இன் ஹிந்தி, இன் தமிழ் அவசியமும், சேம் வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் சிமிலர் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. யோஜனா யோசனை, பிளான். சஹி சரி, ஓகே. கால் காலம், பீரியட் ஆர் சீசன். கல்பனா கற்பனை, ஆல்சோ கல்பனா இன் தமிழ். இட்ஸ் மீனிங் இஸ் இமேஜினேஷன். தீவிரதா தீவிரம், இன்டென்ஸ். அதிகார் அதிகாரம், அத்தாரிட்டி ஆர் ரைட்ஸ். அதிகாரி அதிகாரி. சல் செல், கோ. நிர்ணய நிர்ணயம், டெசிஷன். இன் தமிழ் the alternative word is முடிவு. தாதா தாத்தா, கிராண்ட்பா. வருஷ வருடம், ஆண்டு. which means year. விஷய விஷயம், which means matter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஸ்ட்லி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் மறக்காம பாருங்க. தேங்க்யூ.